வணக்கம். சென்னை மாதவரத்தில் KKR கார்டன் பகுதியில் முத்து என்பவர் லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற பெயரில் மருந்து கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த கடையின் வாயிலாக மொத்தமாகவும் சில்லறையாகவும் மருந்து கடைகளுக்கு மருந்துகளை விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரது கடையில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறைகள் அதிரடியாக சோதனை செய்ததில் ஒரு ஐஸ் பெட்டியில், அதாவது குளிர்சாதன பெட்டியில் 700க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 200 மில்லி லிட்டர் அளவு கொண்ட பாட்டில்களில் அந்த தாய்ப்பால் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு பாட்டிலும் சுமார் 700 ரூபாய் அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த தாய்ப்பால் பாட்டில்களில் ஒவ்வொரு பாட்டிலும் அந்த பால் வழங்கிய பெண்மணியின் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அதிர்ச்சி அடைந்த திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முத்துவை தங்களது அலுவலகத்துக்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது வரை 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக இந்த தாய்ப்பால் விற்பனை நடைபெற்ற சம்பவம் மாதவரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரிடம் யார் எங்கிருந்து இந்த தாய்ப்பால்களை பெற்றார், இதில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது, இந்த பால் சுத்திகரிக்கப்பட்ட பாலா அல்லது கெட்டு போன பாலா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 50 தாய்ப்பால் பாட்டில்களும் தற்போது ஆய்வகத்துக்கு அனுப்பி சோதனை மேற்கொண்டு வருகின்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.